بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். ஆஜியா, குடும்பவியல் பாடத்துல நிறைய பசங்களா வந்து உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன பசங்களா. மற்ற பாடத்துல எல்லாம் காணும், குடும்பவியல் பாடத்துல வந்து எல்லாம் குட்டி குட்டியா வந்து உட்காந்துருக்கு. என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன புரிய போகுது? வருங்காலம் இப்பயே தயாரிச்சு அனுப்பியிருக்கா வீட்டுக்காரம்மா? அப்படியா? மாஷா அல்லாஹ். நம்ம இஸ்லாமிய குடும்பவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தொடர்படியாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய ஒரு பாடம் வந்து ஒரு குடும்பத்தினுடைய மேலாண்மை, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அந்த பெண்ணை எப்படி கையாள தெரிந்த ஒரு ஆணாக நம்ம இருந்தாதான் அந்த பெண் அந்த குடும்பத்தை சரியான முறையில நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக மாறுவாங்க. அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை நிர்வகிக்க பழகணும், சரியான முறையில அந்த பெண்ணை இயக்கணும், சரியான முறையில அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அட்வைஸ், கைடன்ஸ், குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், உறவுகளை எப்படி பேணணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுத்து ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு குடும்பத்தை ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பமாக மாறும். மாறாக இல்ல பெண் மட்டும் இயக்குறாங்க அல்லது ஆண் மட்டும் அதை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியான பல பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு உள்ளாக்கப்படும். இப்போ ஒரு குடும்ப மேலாண்மையில, குடும்பத்தை டெவலப் பண்றதுல ஒரு ஆணுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆணுடைய பொறுப்புகள்ல 5 பொறுப்புகளை நேத்த பார்த்தோம். இன்னைக்கு மீதி உள்ள 5 பொறுப்புகள் இருக்கு. ஒன்று, ஒரு கணவனுடைய மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். மனைவிட்ட இருந்து அளவுக்கு மீறி எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து ரொம்ப என் மனைவி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்னை இப்படி கவனிச்சுக்கணும், அப்படி கவனிச்சுக்கணும், அப்படி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அப்படி எதிர்பார்ப்புகளோடு மனைவியை நம்ம அணுகிறோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத அதிருப்திகளையும் கஷ்டங்களையும் ஏற்படும். எப்பயுமே வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. எது நமக்கு நடக்குதோ அது சால சிறந்தது, நல்லது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். ஓகே, என்னுடைய குடும்பத்துல என் மனைவி இப்படியெல்லாம் எனக்கு செய்யணும், அப்படியெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்படும் போதுதான் ஏமாற்றம் ஏற்படும். பெண்கள் வந்து எல்லா எதிர்பார்ப்புகளையும் அவங்களால நிவர்த்தி பண்ண முடியாது வீடுகள்ல. ஓகே, அதனால எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கணும். குறிப்பாக ஒரு ஆண் வந்து தன் மனைவிட்ட, தன் குடும்பத்துல எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்புகளை பத்தி பேசும்போது சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3 தன்மைகள் இருந்துச்சு. 3 தன்மைகள். ஒன்று, நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன். யாரிடத்திலையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடல அப்படிங்கிற நிலைக்கு இருப்பாங்க. நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது, யாரையும் குற்றங்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் குற்றங்களை கண்டுபிடிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே டோன்ட் பிளேம் அதர்ஸ். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குற்றங்கள் கண்டுபிடிச்சு நீ அப்படி செஞ்ச, நீ இப்படி செய்யற, நீ இப்படி பண்ற, நீ இப்படி பண்றன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது கஷ்டத்தை கொடுத்துரும். நம்ம மேல வெறுப்பு உண்டாகும். வீட்டுல துணி துவைக்கிறாங்க, சில நேரங்கள்ல காலர்ல அழுக்கு அப்படியே இருக்கும், துவைச்சுட்டான். ஒரு தடவை சொல்லலாம், இது மாதிரிப்பா வெளியே போறேன், காலர்ல கொஞ்சம் அழுக்கா இருக்கு, பார்த்து துவை அப்படின்னு.
எப்ப பேசினாலும் நீ துவைக்க கூட லாய்க்கு இல்ல, நீ எல்லாம் உன்னைய கட்டி என்ன செய்யறது இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனை வந்துடும். சில நேரங்களில் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு சுமாரா இருந்தாலும் சாப்பிட்டுக்கணும். அதை ஒரு குறையாக குற்றங்களாக, உனக்கு சமைக்கவும் தெரியல, குடும்பம் நடத்தவும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, உன்னை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா சண்டை வந்துடும், நிம்மதி. அப்புறம் நம்மளுடைய குறைகளை அவங்க தேடுவாங்க. சொல்லலாம், தவற நிவர்த்திப்படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை ஒரு கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணலாம். உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுக்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா தான் இருக்குது, அன்னைக்கு நல்லா பண்ணிருந்த, இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு, நல்லா பண்ணு. இப்படித்தான் அவங்கள மெயின்டைன் பண்ணணும். நம்ம குடும்பங்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய முறை இது. உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்ல, என்னை ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ஒரு சண்டையில அவங்க நம்மள சொல்லுவாங்க, என்னைய தெரியாம உன்னை ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க. இயற்கை இதெல்லாம். அப்ப எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம் மனைவிட்ட 100 குறைகள் இருக்கலாம், நம்முடைய மனைவிட்ட 100 குறைகள் இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். அந்த ஒரு நன்மைக்காக அவங்களோட சந்தோஷமாக சேர்ந்து வாழ முயற்சிக்கணும். அதான் ஒரு உண்மையான ஆண்மகனுடைய அந்த நிலை. குறைகளை கண்டுபிடிச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா எந்த மனைவியோடு எந்த பெண்ணோடு யாரோடையும் வாழ முடியாது. குறைகள் இருக்கும், எம்மிடத்திலையும் குறைகள் இருக்கும், அவங்களிடத்திலையும் குறைகள் இருக்கும். எப்ப நீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டீங்களோ உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது. ஓகே, என் மனைவி இப்படிதான், அவ்வளவுதான், எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போயிடணும். நம்ம காலத்தை கடந்துட்டு போகணும். இல்ல நான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் வாழ்க்கை கசந்து போயிடும். நான் எத்தனையோ கவுன்சிலிங்ல கலந்துக்கிறேன், எத்தனையோ பெண்கள் ஆண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம். செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வருவாங்க. செகண்ட் மேரேஜ் ஒரு ஆண் இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க வருத்தப்படுற மாதிரி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. சில பேத்துக்கு நல்லா அமைஞ்சிருது, ஆனா பல பேத்துக்கு 90% மக்களுக்கு சொல்லுவாங்க, நான் முதல் கணவனோடய வாழ்ந்திருக்கலாம், நான் முதல் மனைவியோடய வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலை நிறைய பேர்த்த பார்க்கிறோம். அழுகிற ஆண்களை பார்த்திருக்கிறோம், அழுகிற பெண்களை பார்த்திருக்கிறோம். அதனால ஷரியத்துக்கு முரண் இல்லாத, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அதை சகித்துக் கொள்ளுங்க. மார்க்கத்துக்கு முரணாக நடக்குதுன்னா அதுல இருந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கணும் பிரிவை பத்தி. எப்பயுமே பிரிவு என்பது ஒரு சொல்யூஷன் கிடையாது. எப்பயுமே பிரிவு என்பது சொல்யூஷன் கிடையாது, உட்கார்ந்து பேசுறது தான் சொல்யூஷன். அதனால ஒரு கணவனுடைய 6வது ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன். குடும்பத்துல எதிர்பார்ப்புகளை குறையுங்கள். ரொம்ப அப்படியே கனவு உலகத்துல வாழாதீங்க. அப்படியெல்லாம் யாருமே அமைய மாட்டாங்க. படங்கள்ல பாக்குற மாதிரி, நாடகங்கள்ல பாக்குற மாதிரி மனைவி கிடைக்க மாட்டாங்க. படங்கள்ல பாக்குற மாதிரி, நாடகங்கள்ல கேள்விப்படுற மாதிரி கணவர் கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் விளையாட்டுத்தனமான விஷயம். அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு அவன் பண்றான். அப்படியெல்லாம் எந்த வீட்லயும் மனைவி இருக்க மாட்டான், கணவர் இருக்க மாட்டாங்க. அந்த அன்பை, சரியான அன்பை, சரியான விட்டு கொடுத்தல, சரியான பாசத்தை, சரியான சந்தோஷத்தை மனைவிக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க இடத்துல இருந்து கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். அதனால கணவன் உடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன குடும்பவியல்ல, நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன். எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறீங்களோ, எக்ஸ்பெக்டேஷன் தானே, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சுகமா போகும். மன அழுத்தமே வராது, கவலையே இருக்காது, கஷ்டமே இருக்காது, லைஃபை ஈஸியா கொண்டு போயிடலாம். அடுத்து 7வது பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கணவனுடைய மிக முக்கியமான விஷயம். ஓகே, சில நேரங்கள்ல மனைவி நம்மகிட்ட ஏன் கோச்சுக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. எதுக்கு அந்த அம்மா நம்மள்ட்ட கோச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 நாள் ஆகும். கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஆணால கண்டுபிடிக்கவே முடியாது. எதுக்கு அந்த அம்மா கோச்சுக்கிட்டு இருக்கு தெரியாது நமக்கு. ஒரு ஆண் என்ன செய்யணும்னா, எப்படியாவது அதை பேசி தீர்க்கத்தான் பார்க்கணும். மனைவிட்ட 2-3 புகழ்ந்து பேசினா அவங்க சரிபட்டு வந்துருவாங்க. ஆனா ஒரு ஆண் அந்த பேசி தீர்க்கக்கூடிய ஈகோவை ஆண் விடணும். ஆண் தான் பெண்ணை கேர் பண்ணக்கூடியவங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண் பெண்ணை கேர் பண்ணக்கூடியவங்க. அவங்களோட இயற்கை தன்மை அவங்களுக்கே புரியாத சில நேரங்கள்ல. அவங்க ஒரு கோணலான நிலை தான் அவங்களுடைய நிலை என்பது. ஓகே, அது குறையாக பார்க்கல. அதுதான் ஒரு ஆணுக்கு அந்த கோணல் தான் ஆணுடைய சந்தோஷத்துக்கு அடையாளம். அவங்களும் நிமிர்ந்து நின்னாங்கன்னா வாழ முடியாது, கூட சேர்ந்து வாழ முடியாது. ஒரு பெண் அப்படின்னா அப்படித்தான் இருப்பாங்க, ஒரு ஆண் அப்படித்தான் இருப்பாங்க. இது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
எல்லா குடும்பங்கள்லயும் பாருங்க, சண்டை போட்டா யாரு பேசுறது ஃபர்ஸ்ட் போய் நம்ம தான் பேசுவோம், அவங்க பேச மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்துட்டாலும் யாரா இருந்தாலும், அது எங்க வீடா இருக்கட்டும் உங்க வீடா இருக்கட்டும், யாரு வீடா இருந்தாலும் நம்ம தான் போய் கெஞ்சணும். அப்பா சரி விடப்பா, என் பாப்பாடா படத்துல வாப்பா நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தான் இருக்கணும். அது ஆணுடைய இயற்கை தன்மை. அதுல ஈகோ பார்க்க கூடாது. இன்னைக்குள்ள ஜெனரேஷன் கேப் என்னன்னா, அந்த ஈகோ அதிகமாச்சு. இப்ப உள்ள எங்க ஜெனரேஷன் அந்த ஈகோ விட முடியல. நான் என்ன அவளுக்கு கீழே போறது, அவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும், நான் என்ன அவங்களுக்கு அடிமையா, நான் ஆண் அப்படிங்கிற மனப்பான்மை ஆண்களுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடாது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம தான் கட்டி கொடுத்து அரவணைச்சு பேசி மன்னிப்பு கேட்டு எல்லாம் நம்ம தான் செய்யணும். ஏன்னா அர்ரிஜாலு கவ்வாமூன். அதுக்கு நோக்கம் ஆண்கள் ஆள்றான் பெண் அடிமைன்னு அர்த்தம் அல்ல. நம்ம மாத்தி விளங்கிக்கிறோம். ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. குழந்தைகள் மாதிரி சில நேரங்கள்ல அடம்பிடிப்பாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், நாங்க 2 பேரும் வீட்டுல கடைக்கு போவோம். இது எல்லா வீட்டையும் நடக்கிறது தான். கடைக்கு போனா அப்படியே உட்காந்துருக்கேன், என்ன பண்ண போறீங்க, கடைக்கு போவோம். அப்படி கடைக்கு போனா ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க எங்க வீட்டுல. அந்த ட்ரெஸ் நான் எடுக்கும்போது சொல்லுவேன், இது பத்தாதுன்னு சொல்லுவேன், உனக்கு இது பத்தாது, இது கலர் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, நான் ஆசைப்படுறத வாழ்க்கையில் நீ வாங்கி கொடுத்ததே இல்லைன்றுவாங்க. ஆசைப்படுறத இத்தனை வருஷம் 15 வருஷம் கூட வாழ்ந்துட்டோம், வருஷம் வாங்கி தர்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வாழ்க்கையில நான் ஆசைப்படுறதை நீ வாங்கி கொடுக்க மாட்டேன் சொல்லுவாங்க. பெண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்படியா சரி வாங்கிக்க அப்படின்னு கடைக்கு கீழே பில்லு போற இடத்துல நான் சொல்லுவேன், திரும்பி வந்தா துணியை மாத்தக்கூடாதுன்றேன். கடைக்காரன்ட்ட திரும்பி வருவாங்க, எனக்கு தெரியும், திரும்பி வந்தா துணியை மாத்தக்கூடாது நீ அப்படின்ட்டுருவேன். அவன் சரின்றுவான். வீட்டுக்கு போனா பத்தாது, வீட்டுக்கு போனா அந்த ட்ரெஸ் போட்டு போக பத்தாது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்ட, நீ வாய் வச்சு இல்ல அதனாலதான் பத்தலம்பா, நீ சொன்னில்ல நீ பத்தலன்னு சொன்னில்ல அதனாலதான் பத்தல, நீ சொல்லாம இருந்தா பத்திருக்கும். பெண்கள் அப்படித்தான். உடனே என்ன செய்வாங்க, பேச மாட்டாங்க நம்மள்ட்ட. 10ஆம் வகுப்பு நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. அப்படியே அவன் பிள்ளைய பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க. இப்ப நான் சொல்லி சரி கடைக்கு போலாம் வான்னு கூடுவேன். கடைக்கு போயிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம், மாத்திட்டான் என்ன அல்ல வரமாட்டேன், நான் பரவாயில்ல இதையே போட்டுக்குவேன், கடையில கொடுத்து தச்சுக்குவேன், பெருசு பண்ணுவேன், என்னமோ சொல்லுவாங்க. ஆனா நம்ம விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பரவாயில்ல பேசி கீசி கூட்டி போய் கடைக்கு கூட்டி போய் அந்த துணியை வாங்கி திரும்பி அவங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு வாங்கி அதை போட்டு பார்க்க சொல்லி கூட்டி வரணும். இதுதான் அர்ரிஜாலு கவ்வாமூன். இந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு பொறுமை வேணும். இந்த பொறுமை இல்லைன்னா குடும்பம் நடத்தவே முடியாது. இந்த பொறுமை நமக்கு இல்லைன்னா நிச்சயமாக ஒரு கணவன் மனைவியோட உறவு முறைகள் சரியாக இருக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப எதுவாக இருந்தாலும் பேசுங்க, பேசி தீருங்க. ஓகே, இது ஆண்கள் அந்த பெண்களை அந்த முறையில தான் நம்ம கையாளணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல தோத்து போவது தப்பு கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மனைவிட்ட நம்ம தோத்து போவது தப்பு கிடையாது. ஒரு ஆண் பெண்ணிட்ட தோத்து தான் போகணும், ஒரு பெண் ஆண்கிட்ட தோத்து போகணும். 2 பேரும் மாத்தி மாத்தி தோக்கணும். எந்த நிலையிலும் குடும்பவியல்ல யாரும் ஜெயிக்க கூடாது, யாருமே என்ன செய்யக்கூடாது, ஜெயிக்க கூடாது. ஒரு பெண் மனைவி இடத்துல ஆண் ஜெயிச்சிட்டோம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. இல்ல ஒரு கணவனா பெண் ஜெயிச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு பெண் கணவன்கிட்ட தோத்து போகணும், நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். இத ஒரு கணவன் பெண்ணிட்ட மனைவிட்ட தோத்து போகணும். தோத்து போகிறது தான் குடும்பத்துல வெற்றியின் ரகசியமே. ஆனா இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அப்படி இல்லை. ஏன் 2 பேருமே படிச்சவங்க, 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் இவருக்கு ஒருபோதும் கீழே போக மாட்டேன். குடும்பங்களும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் வா, நாங்க பாத்துக்கிறோம். சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன். இந்த டிவோர்ஸ் ஆன ஆண்களும் டிவோர்ஸ் ஆன பெண்களுக்கும் ஒரு நிகழ்வு நடத்துறோம். அதை நான் பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுனால இதெல்லாம் நான் பார்க்கணும், அப்பதான் மக்கள்கிட்ட பேச முடியுங்கிறதுக்காக அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். இந்த பக்கத்து பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேள்வி கேட்கப்படுது, நீங்க டிவோர்ஸா எத்தனை வருஷம் ஆச்சு? டிவோர்ஸா 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, இப்ப என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், வாழ்ந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமோ இப்ப தோணுது. எத்தனை வருஷம் கழிச்சு? 7 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு. அதுல ஒரு பெண் சொல்லுவாங்க, நான் நல்லாதான் இருந்தேன், நான் எப்படி என் கணவரை உருவாக்கி கொண்டு வந்ததுன்னு நினைச்சேன்,
ஆனா என் குடும்பத்தார்கள், அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அவனை விட்டுட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்த பிறகுதான் தெரியுது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிப்பேன். என்னை யாரும் பாக்குறது இல்லை. ஓகே, நிக்காஹ் என்பது அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்த ஒரு உறவு முறை. ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது, என்னுடைய மனைவி என்பது என்னுடைய விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட ஒண்ணு. என் மனைவிங்கிறது என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய மனம்தான் என்னுடைய மனைவி. இதை புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், ஷரியத்துக்கு முரணாகாத வரைக்கும், ஷரியத்தை மீறி ஒரு பெண் செயல்படுறா, ஷரியத்தை மீறி ஒரு ஆண் செயல்பட்டாதான் அங்க பிரிவை பத்தி, ஷரியத்துக்கு உட்பட்டு பிரிவை பத்தி யோசிக்கணுமே தவிர, சமூக சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், வருத்தங்கள், சின்ன சின்ன ஈகோ, கோபங்கள் எல்லாம் சகித்து கொண்டு போக பழகணும் ஒரு ஆண். நம்ம குழந்தைகளை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நிக்கா பார்க்கிறோம். தலாக்குடைய விஷயம் நான் பெண்களுக்கு சொல்றேன், அவுரத்துகளுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சமீபத்திய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றதை விட பெண்களுடைய டிவோர்ஸ் அப்ளை தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பல ஜமாத்துகள் சொல்லுது, ஆண்கள் தலாக் விடுவதை விட பெண்களுடைய ஹுலா தான் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு உள்ள டேட்டாபேஸ். அப்ப இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன். ஒவ்வொரு ஊருக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கவுன்சிலிங்க திட்டமிட்டு நம்ம செய்யணும். நமக்குள்ள நம்ம பேசி தவிர்த்துக்கணும். இத கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கொண்டு போக கூடாது. நம்ம எவ்வளவு 99% தவிர்த்து கொள்ளணும். கோர்ட்டே தான் சொல்லுது, நீங்க வராதேங்கிற முஸ்லிம்கள், நீங்க ஏன் இங்க வர்றீங்க, உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணி கொள்ளுங்கிறான். அதனால கணவனுடைய 7வது பொறுப்பு பேசி தீர்த்து கொள்ளுதல். 8வது பொறுப்பு மனதார புகழணும். மனைவியை அடிக்கடி என்ன செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புகழணும், சந்தோஷப்படுத்தணும். உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு, உன் சமையல் மாஷா அல்லாஹ், எங்க அம்மாவோட சூப்பரா சமைக்கிறீங்க, அம்மாவுக்கு காதுல விழுகாம சொல்லணும். அம்மாவுக்கு தெரியாம என்ன சொல்லணும், மனைவிட்ட உன் சாப்பாடு என்ன டேஸ்ட் போ அப்படின்னு சொல்லணும். எங்க அம்மாவோட நல்லா, எங்க அம்மா மாதிரி சொல்லக்கூடாது, எங்க அம்மாவோட நல்லா பண்றேன்னு சொல்லணும். ஆனா அம்மா காதல விழுந்துடக்கூடாது. ஓகே, அதை பாத்துக்குங்க, பெரும் பிரச்சனை ஆகும் அப்புறம். ஓகே, மனதார அடிக்கடி புகழணும். ஒரு ஆண் ஒரு பெண் விரும்புவாங்க. அத பெண்ணை யாரு புகழுவா? யாரும் புகழ மாட்டாங்க. இன்னொரு ஆண் புகழ முடியாது, சரியத்துல கூடாது. ஒரு பெண்ணை, நம்முடைய மனைவிய நம்ம தான் புகழணும், நம்ம தான் சந்தோஷப்படுத்தணும், நம்ம தான் அவங்கள பாராட்டணும், இதெல்லாம் செய்யணும். நமக்கு அப்படி நேரம் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், புகழ்ந்தா மண்டை மேல கொம்பு முளைச்சுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படித்தானே? புகழ்ந்துட்டோம்னா மனைவிக்கு மண்டை மேல 2 கொம்பு முளைஞ்சிடும், நம்மளை மதிக்க மாட்டா நினைச்சுக்கிறோம். அப்பெல்லாம் கிடையாது. அது எங்கெங்க புகழணுமோ அங்கங்க என்ன செய்யணும், அப்பப்ப சந்தோஷப்படுத்திக்கணும். அடுத்து வேலையை பரிமாறணும். இதுல நான் ரொம்ப வீக்கு. என் வீட்டுக்காரமா திட்டிக்கிட்டே தான் இருக்கும், என்ன இப்ப வரையும் திட்டம். உங்க அம்மா ஒரு பிள்ளையை பத்து ஒரு வேலையும் தெரியாது உனக்கு, திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க. வாங்கிக்குவேன், அப்படியா சிரிச்சுக்கிட்டே போயிடுறது. நம்ம பதில் பேச முடியாது, தப்பு நம்ம மேலதானே இருக்கு. வேலைகளை பகிர்ந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட எல்லா வேலைகளையும் பகிர்ந்து கொள்வாங்க. வீட்டுல துணி துவைப்பாங்க, சாப்பாடு செய்யும்போது உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்வாங்க. மனைவியோட வீடுகள்ல வேலைகளை பரிமாறணும். மனைவி ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்புவாங்க அந்த விஷயத்த. ஆனா அதுல ஆண்கள் நம்ம எல்லாருமே பலகீனமா தான் இருக்கிறோம். என்னைய கவனிச்சு நான் சொல்றேன், எங்க அத்தா எல்லாம் வெரி ஸ்ட்ராங். அதுல எங்க அம்மா எங்க அத்தாவை நேசிக்கிறது காரணமே எங்க அத்தாவுடைய சப்போர்ட், வேலையை பகிர்ந்து கொள்றதுதான். எல்லா வேலையும் பகிர்ந்து கொள்வாங்க. எங்க அத்தா ரொம்ப பகிர்ந்து கொள்வாங்க. தண்ணி மத்தி கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. வீட்டுல இருந்து வெளியில பைப் இருக்கும், பைப்ல தண்ணி எடுத்துட்டு குடத்தை எடுத்து வீட்டுல வைப்பாங்க எங்க அத்தா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப அது வேலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண் வீட்டுல சொர்க்கத்தை வீட்டுல பார்க்கலாம், சொர்க்கத்தையே என்ன செஞ்சிடலாம், வீட்டுல பார்க்கலாம். அம்மாவுக்கு உதவி செஞ்சா மறுமைக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு சொர்க்கம். பொண்டாட்டிக்கு உதவி செஞ்சா வாழும்போது சொர்க்கம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனா நம்ம அதை செய்யறோமா அப்படின்னா பல நேரங்கள்ல செய்யறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், செஞ்சுட்டோம்னா நம்ம தலையிலே கட்டிடுவா, முடிஞ்சு போச்சு கதை, வாழ்க்கை முழுக்க நம்ம தான் வேலை செய்யணும். அது எப்பப்ப முடியுமோ அப்பப்ப செய்யணும். அதை ஒரு பழக்கமா ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஓகே, அதை பழக்கமாக ஆக்கிக் கொள்ளாம, அதை அவங்களுக்கு கஷ்ட காலம், ஹைலுடைய காலம், அவங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இயற்கையிலேயே பெண்கள் கொஞ்சம் பலகீனமா இருப்பாங்க, அவங்கள போய் ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது. எப்ப அவங்க தேவைன்னு இருக்குதோ அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த வேலைகளை அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவசியம் செஞ்சு கொடுக்கணும். சில பேர் பார்த்து கடைக்கே பொம்பளை தான் வீட்டுக்கு போவாங்க, கடைக்கு கூட ஆம்பளை போக மாட்டான். ஜாமான் வாங்கி தர்றதெல்லாம் காசை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறது. நீ போய் கடைக்கு போ, எங்க வேணாலும் போய் அப்படி விட்டக்கூடாது. நம்ம சில நேரங்கள்ல அவங்கள நம்ம கேர் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுக்கணும்.
அது முயற்சி செய்யணும். ஓகே. அடுத்து 10வது, மனைவியினுடைய உறவினர்களை மதிக்கணும். ஒரு மனைவி கணவனுடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, மனைவி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கணவன்கிட்ட மனைவியினுடைய உறவினர்களை மதிக்கணும். மனைவியுடைய அக்கா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்களை நம்ம என்ன செய்யணும், கண்ணியமாக பேசணும். பல நேரங்களில் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, நீ என்னத்தை கொண்டு வந்த, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த பேசிடுவோம் நம்ம. அப்படி ஆண்களுடைய இயற்கை தன்மை அது. அண்ணன் தம்பியை பத்தி குறை பேசுவோம், அவங்க அண்ணன் தம்பியை பத்தி, அவங்க அம்மாவை பத்தி சில நேரங்களில் குறை பேசிடுவோம். இது மனதளவுல பாதிக்கும் அந்த பெண்ணுக்கு. அப்புறம் அந்த பெண் நம்ம அம்மாவை நம்ம அத்தாவை கேர் பண்ண மாட்டாங்க. அதனால எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆண் கம்பல்சரி ஒரு பெண்ணுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, கண்ணியமான வார்த்தைகளை பேசுறது. அப்படி செய்யும் போது ஒரு அன்பு ஏற்படும், ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஓகே. இதெல்லாம் என்னன்னா ஒரு கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 10 விஷயங்களும் ஒரு கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கணவனுடைய குணம் எப்படி இருக்கணும், ஒரு கணவனுடைய குணம், அகலாக்குகள் எப்படி இருக்கணும், ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் அகலாக்கா எப்படி நடந்து கொள்ளணும். ஒன்று கனிவு. எல்லா நிலையிலும் பணிவு வேற, கனிவு வேற. பணிவு அப்படிங்கிறது ஒரு பெண்ணிடத்திலிருந்து இருக்க வேண்டியது. ஒரு பெண் ஆணிடத்துக்கு கொடுக்க வேண்டியது பணிவு, தவாது, பணிவுன்னு சொல்லுவாங்க. பணிவுக்கு உறுதல் என்ன? பணிவு தானா? ஆஜிசியா? ஓகே. அப்ப ஒரு பெண் ஆணுக்கு பணிவா நடந்து கொள்ளணும், தவாது, பணிவா இருக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல கனிவா நடந்து கொள்ளணும், தன்மையா நடக்கணும், முரட்டுத்தனமா நடக்கக்கூடாது. முரட்டுத்தனமா வார்த்தைகள், கடினமா பேசுறது, கடினமான செயல்பாடுகள், அன்பாக இருக்கிற நேரத்தில் கடினமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், இதெல்லாம் பேசக்கூடாது. இது பெண்களுடைய மனதை உடைச்சு விட்டுரும். அதனால கனிவாக நடந்து கொள்ளும். ஒரு ஆண் பெண்ணிட்ட கனிவா நடந்து கொள்ளும். இரண்டாவது ஏற்றுக்கொள்ளல், அக்செப்டன்ஸ் உடைய தன்மை ஒரு ஆணுக்கு வேணும். குடும்பவியல்ல குறிப்பாக மனைவியுடைய கணவனுடைய உறவு முறைகள்ல அக்செப்டன்ஸ். படங்கள் பார்க்கிற மாதிரி, நாடகங்கள்ல பார்க்கிற மாதிரி அந்த மேக்கப் எல்லாம் போட்டெல்லாம் நம்முடைய மனைவி இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கனவு காணக்கூடாது. நமக்கு மனைவி எது அமைஞ்சிருக்குதோ, எது கிடைச்சிருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அக்செப்டன்ஸ். மனைவியை ஏற்றுக்கொள்ளணும். திரும்ப சொல்றேன், குறைகள் கண்ணோடு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, குறைகளோடையே பார்க்கக்கூடாது, குறைகளோடையே பார்க்கக்கூடாது. அப்ப கணவனுக்கு என்ன வரணும்? அக்செப்டன்ஸ். மூணாவது, கணவனுடைய ஒரு முக்கியமான அகலாக் என்னன்னா மன்னித்தல். பெண்கள் மன்னிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். ஒரு விஷயத்த, ஒரு வார்த்தைகளை சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. ஆண் என்ன செய்யணும்னா பெண்ணை மன்னிக்க கூடியவராக இருக்கணும். அப்பப்ப மன்னிச்சிடணும். சில தவறுகள், சில வார்த்தைகள், சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணை மன்னிக்க கூடிய தன்மை. அதுக்குதான் அல்லாஹ் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றேன், மனைவிக்காக, குழந்தைகளுக்காக பெயர் சொல்லி துவா செய்யுங்க. அல்லாஹ் பெயர் சொல்லி துவா செய்யுங்க. எப்பயுமே எந்த துவா செய்யும் போதும் அம்மாவுடைய, அத்தாவுடைய, மனைவியுடைய, குழந்தைகளுடைய, அண்ணனுடைய, தம்பியுடைய உறவுகள், அக்கா தங்கச்சியுடைய உறவுகளுடைய பெயர் சொல்லி துவா செய்யுங்க. அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. எத்தனை பேர் நாங்க மனைவியுடைய பேர் சொல்லி துவா செய்யறோம்? எத்தனை பேர் நம்ம கணவருடைய பேர் சொல்லி துவா செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ரேரா போயிடுச்சு. அப்படிலாம் நம்ம யாரும் செய்ய மாட்டேங்கிறோம். அப்படிலாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அப்படி செய்யறதே இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படி செய்யறதில்லை. நமக்கு நாமே துவா செய்யறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் அப்படி அத்தா அம்மாவுக்கு, மனைவிக்கெல்லாம் துவா செய்யறது. அதனால எப்பயுமே மன்னித்தல். நம்ம எப்ப மனைவிக்காக துவா செஞ்சு அவங்களை மன்னிக்க பழகிறோமோ நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பூங்காவாக மாறுவாங்க. கண்குளிர்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். கண்குளிர்ச்சியான குழந்தை, கண்குளிர்ச்சியான மனைவி. ஒரு மனிதனுக்கு உலகத்துல கிடைக்கக்கூடிய நற்காரியங்கள்ல மிக முக்கியமான ஒரு நற்விஷயம் நசீப் என்னன்னா நல்ல மனைவின்னு நபி சொல்றாங்க. நல்ல மனைவி. நல்ல மனைவி கிடைத்த கணவன் ஆண், அவன் தான் உலகத்துல சரை சிறந்த நசீபுடையவன். அப்ப அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட துவாவை நம்ம செய்யணும். சாலிஹான, ஒழுக்கமான, என்னை விரும்பக்கூடிய, என் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய, சமுதாயத்தை பற்றி நினைக்கக்கூடிய, எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய தொடர்புடைய ஒரு மனைவி யாரெல்லாம் எனக்கு கொடு, அப்படி கொடுக்கப்பட்டிருந்த மனைவியை அப்படி உருவாக்கி கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம துவா செய்யணும். எதுவாக தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாலாவது, ஒரு கணவனுடைய ஒரு குணம் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பான குணம் இருக்கணும். எல்லா நிலையிலும் ஒரு கண்டிப்பு இருக்கணும்.
விட்டு கொடுத்தல், மன்னித்தல், பாசமா இருத்தல்லாம் தாண்டி கணவனின் மீது மனைவிக்கு ஒரு கண்ணியமான ஒரு பயம் இருக்கணும். கண்ணியம் கலந்த அடிமைத்தனம் அல்ல. பெண் ஆணுக்கு அடிமை கிடையாது. ஆனா ஒரு பயம் இருக்கணும், ஒரு கண்டிப்பு தன்மை இருக்கணும். ஆஹா, என் கணவர் திட்டுவாரு, என் கணவர் கோச்சுக்குவாரு, என் கணவர் கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன், என் கணவர் கோபமாக இருந்து அல்லாஹ் என் மீது கோபப்படுவான் அப்படிங்கிற உணர்வு ஒரு மனைவிக்கு ஏற்படும். அப்ப கண்டிப்பும் இருக்கணும். எல்லா நிலையிலும் கண்டிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இல்ல, தான் தோண்டித்தனமா எப்படியோ போகுது, எங்கேயோ போகுது, யார்கிட்டயோ பேசுது, எப்படி வேணா இருக்குது, என்ன வேணாலும் பார்க்குது அப்படின்னு விட்டக்கூடாது. ஒரு கவனம், ஒரு ஆணுடைய கவனம் குடும்பத்தின் மீது கண்டிப்பாக இருக்கணும். எந்த குடும்பத்துல ஆணுடைய கவனம் இல்லையோ, பார்வை இல்லையோ, அந்த அட்டென்ஷன், அந்த அந்த கவனம் இல்லையோ, அந்த குடும்பம் சீக்கிரமே சீரழிஞ்சு போயிடும். ஒரு ஆணுடைய கடமை, ஒரு ஆணுடைய மிகப்பெரிய கடமை, எல்லா நிலையிலும் அந்த கண்டிப்பு, ஒரு பயம் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். அதே போல ஒரு ஆணுக்கும் என் மனைவி என்ன கோச்சுக்குவா, தப்பா நினைச்சிருவா, நான் அப்படி நடந்து கூடாதுங்கிற அவனுக்கும் ஒரு மனைவிட்ட ஒரு விதமான மரியாதை இருக்கணும். ரெண்டுமே சமமான விஷயம் தான். சில ஆண்கள் பாருங்க, போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தாலும் யார்கிட்ட பேசுறாங்க, எங்க பேசுறாங்க எதுவுமே தெரியாது. மனைவி ஏதாவது கேட்டா சண்டை போடுவாங்க, கோச்சுக்குவாங்க. தப்பு, செய்யக்கூடாது. அவளுக்கு முழு உரிமை இருக்கு, ஒரு மனைவிக்கு முழு உரிமை இருக்கு. ஒரு ஆணை கேட்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு முழு உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். என்ன கேள்வியும் கேட்க கூடாது, அத்தா அம்மாவும் கேட்கல, மனைவியும் கேட்கலன்னா அந்த ஆண் ஊப்புறது கஷ்டமாயிடும். அந்த ஆண் ஊப்புற மாட்டான், பிரச்சனை ஆயிடும். அதனால தயவு செய்து அந்த கண்டிப்புத்தனம் இருக்கணும். இறுதியாக 5வது குணம் என்னன்னா துவா. நான் முதல்ல சொன்ன மாதிரி துவாக்களை அதிகப்படுத்தணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மனைவிக்காக, குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக நிறைய துவா செய்யணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான அவசியமான விஷயம். இப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை முறை எல்லா நிலையிலும் அற்புதமாக நல்ல நிலையில இருக்கும். எப்பயுமே இயற்கையாக பெண்கள் அவசரப்படக்கூடியவங்க, சீக்கிரமே ஒரு அவசரப்படக்கூடியவங்க. அதை நம்ம சகிச்சு கொண்டுதான் வாழணும். ஒரு ஆணுடைய கடமை சகிச்சு கொண்டா வாழ்ந்தாதான் நம்ம குடும்பம் நேர்த்தியாக, நிம்மதியாக அந்த மனைவியோடு குறிப்பிட்ட காலத்துல வாழ முடியும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பீச்சுக்கு போறாங்க, ஒரு கடல் ஓரத்துக்கு போறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து அழகான ஒரு பாலம், அந்த பாலத்தை தாண்டி அழகான பூங்கா ஒண்ணு இருக்கு. மனைவி சொன்னாங்க, அந்த பூங்காவுக்கு என்னை கூட்டி போங்கன்னு சொல்றாங்க. அந்த பூங்காவுக்கு, அந்த ஹதீகத்துக்கு என்னை கூட்டி போங்க, அந்த கார்டனுக்கு கூட்டி போங்கன்னு கேட்கிறாங்க. கணவர் சொல்றாரு, இல்லம்மா மழை வர்ற மாதிரி இருக்கு, காத்தடிக்குது, அங்க போனா பாலம் வேற இருக்கு, போக முடியாது. உடனே மனைவி கோச்சுக்கிட்டாங்க, இயற்கை கோச்சுக்கிட்டாங்க. இல்ல, என்னை கூட்டி போட்டுதான் ஆகணும், கேட்டா செய்ய மாட்டீங்க நீங்க. உடனே வான் கூட்டி போறாரு. கூட்டி போய் அந்த கார்டனுக்கு போயிட்டாங்க. பாலத்தை தாண்டி கார்டனுக்கு போயிட்டாங்க. கார்டன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது, காத்தடிக்க ஆரம்பிக்குது. உடனே கணவர் சொல்றார், வா சீக்கிரம் போயிடலாம், பாலம் இருக்கு, தாண்டி போகணும், சீக்கிரம் வான்னு மனைவியை கூட்டிக்கிட்டு வேக வேகமா பாலத்துல வர்றாரு. வேக வேகமா வரும்போது மனைவினால வேகமா வர முடியல, அந்த பாலம் ஆடனோடனே வர முடியல. இவர் வேக வேகமா முன்னாடி போயிட்டார், கணவர் முன்னாடி போயிட்டார். முன்னாடி போன இந்த அம்மா கத்து தன் கணவருடைய பேர் சொல்லி கூப்பிடுது, என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுது. இவர் வேக வேகமா முன்னாடி போயிட்டார், மனைவியை விட்டுட்டு முன்னாடி போயிட்டார். அப்ப அந்த மனைவி நினைச்சுக்கிச்சு, என்னை கணவர் விட்டு போயிட்டார், நடு பாலத்துல விட்டு போயிட்டாரு, என் கையை பிடிச்சல கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நம்ம அழுகுது. கணவனை தப்பா நினைச்சு வெளியே போனோடனே, முதல்ல இவர் கூட வாழவே மாட்டேன், இவர் மனுஷனா இவன் திட்டிக்கிட்டே மெதுவா நடந்து வருது. அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்யுது. மெதுவா பாலம் ஆடுது, அப்படியே புடிச்சு மெதுவா நடந்து வருது முன்னாடி. கணவர் எங்க போனாருன்னு தெரியல, அந்த பனி மறைச்சிருச்சு, கணவன் எங்க போனாருன்னு தெரியல. இந்த மாதிரி திட்டிக்கிட்டே அழுதுகிட்டே வருது. கொஞ்சம் தூரம் வந்த பிறகுதான் தெரியுது, அந்த பாலத்தினுடைய கயிறு அந்து போற நிலையில இருந்துச்சு. அந்த கயித்தை தன் உடல்ல சுத்தி ஒரு மரத்தை இறுக்கி பிடிச்சு நிக்கிறார் கணவர், மனைவி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. மனைவி என்ன நினைச்சிட்டாங்க, தப்பா நினைச்சிட்டாங்க. மனைவி தப்பா நினைச்சிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் போனோடனே இவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு வர்றாங்க. ஆனா பார்த்ததான் தெரியுது, பாலம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாலத்தினுடைய 2 கயிறையும் தன் உடல்ல கட்டிக்கொண்டு ஒரு மரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறார். பல ஆண்களுடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கு. பெண்கள் ஆண்களை தவறாக நினைக்க கூடாது. நாளைக்கு நம்ம பேசுவோம் பெண்களுடைய பொறுப்பு என்ன. ஒரு பெண் குடும்பத்துல ஒரு ஆணை எப்படி பெருமையா நினைக்கணும், உயர்வா நினைக்கணும், ஒரு பெண்ணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன குடும்பத்துல.
வெளியிருந்து பார்க்கும் போது ஆண் அன்பில்லாதவ மாதிரி தெரியும், வெளியே சுத்துற மாதிரி தெரியும், எங்கேயோ போற மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த ஆண் தன் குடும்பத்துக்காக, தன் மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்றதுக்காக, தன்னுடைய குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்றதுக்காக வாழ்க்கையில எத்தனை பேர்த்திட திட்டு வாங்கி, பேச்சு வாங்கி, கஷ்டப்பட்டு இரவு பகலா முடிச்சிருந்து இது எல்லாம் செஞ்சாதான் ஒரு மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கொள்ள முடியும். பொருளாதாரம் தேவை, ஒரு கண்ணியமான வாழ்க்கை தேவைன்னா ஒரு ஆண் கஷ்டப்படணும். பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் உண்மையிலேயே உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஒரு ஆணுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்குது, ஒரு ஆணுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. பெண் அதை புரிஞ்சுக்கணும். பெண் அதை புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் சமமான்னு கேட்டா சமம் இல்லை. ஆணுக்கு வேற பொறுப்பு, வேறு கடமை, வேற உரிமைகள் இருக்கு. பெண்ணுக்கு வேற பொறுப்பு, வேற கடமை, வேற உரிமைகள். ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் உரிமைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. ஆனா சமம் பண்ணா சமம் இல்லை. ஆணுடைய இன்னும் சொல்ல போனா ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கு, அதிக உரிமை இருக்கு. ஆனா இது ரெண்டு பேரும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மியூச்சுவலா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஆணுடைய உளவியல் என்ன, அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி நடந்துக்குவாரு, அவர்கிட்ட உள்ள கோபத்தன்மை எப்படி அப்படிங்கறத ஒரு பெண் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில நேரங்கள்ல எங்க அத்தா எங்க அம்மாவை செம்மையா திட்டுவார். நான் கேட்பேன் எங்க அம்மாட்ட, இவ்வளவு திட்டுறாரு? அப்படிதான் திட்டுவார், திட்டிட்டு போவார். திட்டிட்டு நம்மகிட்ட தானே வரணும்னு போயிடும், நம்ம போயிடும். திட்டிட்டு இங்கதான் வருவார் அவருன்னு போயிடும் நம்ம, அவ்வளவுதான். ஒரு பெண்ணுடைய அந்த காலத்து பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆண் எவ்வளவு கோபமா இருந்தாலும், இல்ல எவ்வளவு வேகமா பேசினாலும் பெண்கள் வாய் திறக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அவன் சொல்லுவான், என்னதான் அவர் கோவப்பட்டாலும் திரும்பி நம்மள்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த காலத்து பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, மெச்சூரிட்டி இல்லாம ஒரு ஆண் கோவப்படும் போது இந்த அம்மா பேசி, அவர் பேசி, இந்த அம்மா பேசி, அவர் பேசி முத்திருது எல்லாம். வார்த்தைகள் முத்தின பிறகு கடினமான வார்த்தைகள் வெளியாகும். ஷைத்தான் அப்படித்தான் தூண்டி விடுவான், கடினமான வார்த்தைகளை தூண்டி விட்டுருவான். மனசை உடைக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துடும். மனது உடைக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்தோடனே இவன் கூட நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை போட்டுருவான். இவன் இல்லாட்டி வாழ முடியாதா, இந்த பெண் இல்லாட்டி என்னால வாழ முடியாதா அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஷைத்தானை போட்டுருவான். அப்புறம் பார்த்தா தலாக்கெல்லாம் முடிஞ்சு வேற ஒரு பொண்ணையோ வேற ஒரு மாப்பிள்ளையோ தேடலாம் நினைக்கும் போது வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்குன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும் அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும்னு சொல்லி. அதனால எல்லா நிலையிலும் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கைங்கிறது ரெண்டு அடித்தளத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. நம்ம நேற்று சொன்னேன், ஒன்று விட்டு கொடுத்தல், இன்னொன்னு கட்டுப்படுதல். கட்டுப்படுதலும் விட்டு கொடுத்தலும் தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். என் மனைவி பரவாயில்ல, ஒரு ஆண் சொல்லணும், என் கணவன் பரவாயில்ல, என்னைய திட்டினாரா பரவாயில்ல அப்படிங்கிற மனப்பக்குவம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படணும். இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படணும்னா அவங்களுக்கு சரியான ஆணுடைய உளவியல், பெண்ணுடைய உளவியலை பயிற்சியாக ஒவ்வொரு மகல்லாக்களும் கொடுக்கணும். கொடுக்காம எல்லாம் சரியாயிரும், சமூகம் கெட்டு போச்சு, இந்த பெண்கள் எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் இப்படி ஆயிட்டாங்கன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்லை. அதற்கான பயிற்சி முறைகள் சரியான முறையில பெண்ணுக்கும் கொடுக்கணும், ஆணுக்கும் கொடுக்கணும். இன்னும் முக்கியமாக பெண் வீட்டாருக்கும் கொடுக்கணும், ஆண் வீட்டாருக்கும் கொடுக்கணும். 60% தலாக் ஒரு ஆணால பெண்ணால நடைபெறதில்லை, 60% தலாக் குடும்பத்தார்கள் நடைபெறுது. குடும்பத்தார்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பெற்றெடுத்துட்டோங்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க அவங்க முடிச்சு வைக்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு மெச்சூர் ஆனோடனே அவங்க வாழ்க்கையை அவங்க தேடி போயிடுவாங்க. ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான மாம்பழம் இருக்கு, மாமரம் நல்ல அழகா அப்படியே பூத்து அழகா பெருசாகி மாம்பழம் காய்ச்சிருச்சு. மாம்பழம் காய்ச்ச பிறகு அந்த மாம்பழம் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அவ்வளவுதான், மரத்தினுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாம்பழம் எங்க போகணும், யார் எடுத்து சாப்பிடணும், அது திரும்பி எப்படி வளரும், அது திரும்பி மரமாக மாறும், அது நம்ம கையில கிடையாது. முதல்ல அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக விட்டு கொடுத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியோடு, அல்லாஹுடைய உதவி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரிவு தீர்வல்ல, உட்கார்ந்து பேசுறதுதான் தீர்வு. அதை முத்தாம பாத்துக்கணும், முத்திராம பாத்துக்கணும். முத்திட்டோம்னா ஒண்ணு சேர்க்கிறது கஷ்டம், முத்திட்டோம்னா ஒண்ணு சேர்க்கிறது பெரிய கஷ்டம் தான். முத்துறதுக்குள்ள பேசி கீசி சரி செஞ்சு அப்படியே சரி செஞ்சு சரியாயிடும். அதனால மாஷா அல்லாஹ் ஒரு ஆணுடைய உளவியலை ஒரு பெண்கள் புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு பெண்ணுடைய பொறுப்பென்ன, ஒரு பெண்ணுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், அகலாக்குகள் எப்படி இருக்கணும், ஒரு ஆணுடைய உளவியலை பெண் அறிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணுடைய உளவியலை ஆண் அறிஞ்சுக்கணும். இந்த காலத்துல அப்படி உளவியலை அறியறதே இல்லை, எல்லாம் பிரச்சனையே. ரெண்டு பேரும் ஈகோ தான், ரெண்டு பேரும் நானா நீயா, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், நான் தனியா வாழ்ந்துருவேன், நீ யாரும் தனியாலாம் வாழ முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க.
ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி, பெண் இல்லாம ஆணால் வாழ முடியாது, ஆண் இல்லாம பெண்ணால் வாழ முடியாது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா படங்களை பார்த்து சிங்கிள் பேரண்ட், எத்தனை குடும்பம் இன்னைக்கு நாசமா போட்டு பாக்குறோம். சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு பெரிய டேர்ம்ஸ் இருக்கு. சிங்கிள் பேரண்ட், அத்தா இல்லாம அம்மா மட்டும் புள்ளைய வளர்க்கறது. விளங்குமா அந்த புள்ள? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த புள்ளதான் சமூகத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஆய்வுகள் சொல்லுது. கிரிமினல்ஸ் உடைய விஷயத்தை எடுத்து பார்க்கும் போது சிங்கிள் பேரண்ட் குழந்தைகள் தான் நிறைய தவறுகள் செய்யறாங்கன்னு சொல்லுது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தவறுகள் செய்யறாங்க, கஞ்சா, அபீன், மோசமான படங்கள், இதுல ஈடுபடுறதெல்லாம் அம்மா மட்டும் வளர்க்கிற குழந்தைகள், இல்ல அத்தா மட்டும் வளர்க்கிற குழந்தைகள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்துல அப்படி இருக்க கிடையாது. சிங்கிள் பேரண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதனால சேர்ந்து வாழக்கூடிய தன்மை நம்ம வாழ்க்கையில வரணும். அதுல குறிப்பாக பெண்களுடைய உளவியல் மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பெண்களுடைய பொறுப்புகள், கடமைகளை பத்தி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை பேசுறோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாக, வெளிரங்கமாக, தனியாக, கூட்டாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள், குழந்தைகள், யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், யா அல்லாஹ் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய உஸ்தாதுகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகைகளை, எங்களுடைய ரோசாக்களை, எங்களுடைய தான தர்மங்களை, சதகாக்களை, ஜகாத்துகளை, யா அல்லாஹ் எங்களுடைய தராவீகளை, எங்களுடைய நஃபிலான வணக்கங்களை, யா அல்லாஹ் எல்லா குர்ஆன்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எதை செய்தாலும் உனக்காக செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி அவர்களை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை, சுன்னத்துக்களை வாழ்க்கையில பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா நிலையிலையுமே யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிமுடைய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, கல்வி கூடங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். சமுதாயத்திலே மிகப்பெரிய கண்ணியமான மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்க உம்மத்துகளை பாதுகாப்பாயாக. எந்தெந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு உன் உதவியை அளிப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹவுதல் கௌதர் நீர் தடாகத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் அந்த நீர் அருந்துவதற்கு பாக்கியமான மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக யா அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் யா அல்லாஹ் இங்கு முஸ்லிம்கான மக்களையும் யா அல்லாஹ் எங்க சந்ததிகளையும், எங்க நஸ்ல்களையும், எங்களுடைய வாரிசுகளையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.